சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, 1000 விஷயங்கள் உன்னுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதுக்குள் தோன்றுவது என்ன வாழ்க்கை இது? நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு சோகமாக இருக்கிறது. இந்த சோகத்திலிருந்து நாம் என்று மீள போகிறோம்? எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கும் என்று காத்துக்கொண்டு இருந்தோமோ அந்த விஷயம் எல்லாம் நம் வாழ்க்கையில் ஏன் இன்னும் நடக்கவே இல்லை என்று உனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அம்மா, உன்னுடைய மனசில் என்னதான் குழப்பம் இருந்தாலும் அதை என்னிடம் சொல்லிவிடும். மற்றபடி வேறு யாரையும் பற்றி எப்பொழுதும் யோசிக்காது. ஏனென்றால் குழப்பங்களானது எப்பொழுதும் மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் உன்னால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியாது. முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் குழப்பத்தை உங்களுடைய மனதுக்குள் வைத்துக்கொண்டே இருக்காதீர்கள். அப்படி நீங்கள் குழப்பிக்கொண்டே இருந்தீர்கள் ஆனால் வாழ்க்கையில் உங்களால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஒரு நாளும் போகக்கூட முடியாது. யோசித்துப்பார், எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. நான் எவ்வளவு லீலைகளான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடத்தியிருக்கிறேன் என்பதை யோசித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் தான் சாய் இருக்கிறாரே, அவர் பார்த்துப்பாரு. எல்லா விஷயத்தையும் அவர் நல்லபடியாக நமக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை தானாக வந்துடும். ஆனால் நீங்களோ அது நினைப்பதில்லை. சாயா எனக்கு எதுவுமே செய்கிறதில்ல அப்படிங்கிற எண்ணம் தான் வருதே தவிர, சாய் எனக்கு இந்த விஷயம்லாம் செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருவதே இல்லை. பெற்றுக்கொள்ளும் நேரம் மட்டும்தான். அதற்கு மேல் சாய் என்ன செய்தார் என்ற கேள்வி மட்டுமே வருகிறது. ஆனால் இந்த தெய்வமாக இருக்கும் எங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு வேளை பூஜை எடுத்தால் மட்டுமே போதும், நாங்கள் மனம் குளிர்ந்து விடுவோம். நீங்கள் ஒரு முறை எடுத்தால் கூட அதற்கான பலன்களை கொடுப்போம். புரிகிறதா? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்தீர்கள் நீங்கள் எங்களுக்கு என்று சொல்வோம். ஆனால் இங்கு இருக்கும் மனிதர்கள் ஒரு முறை செய்தால் சொல்வது இல்லை, 1000 முறை செய்தாலும் சொல்வதில்லை. அந்த நிமிஷத்தோடு சரிதான், சாயா அன்னைக்கு செஞ்சாரு இன்னைக்கு செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தங்கமே, மனதில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் தாராளமாக நீ என்னிடம் வந்து சொல்லலாம். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. இன்று நான் உன்னை சந்திக்க வந்ததற்கு முக்கியமான காரணம் உண்டு. தினமும் இரவு உன்னுடைய வீட்டை ஒருவன் நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறான். அளவுக்கு மீறி எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்து ஒருவன் நோட்டமிட்டு கொண்டே தான் இருக்கிறான். அது பொறாமை. என்ன தெரியுமா? உன் தெருவில் இருப்பவன் உன் மீது அதிகமான பொறாமையால் வெந்து அப்படியே எப்படி தெரியுமா அவனுக்கு இருக்கிறது? உன்னை பார்க்கும் பொழுது இவள் எப்படியெல்லாம் வாழ்கிறாள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதுதான் தெரியும், உள்ளுக்குள் வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் நீ எந்த ஒரு மனக்கவலையில் வாழ்கிறாய் என்று. வெளியில் இருப்பவர்கள் நினைக்கலாம் இவள் நன்றாக இருக்கிறார், சிரித்து கொண்டு இருக்கிறார் என்று. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக கஷ்டத்தோடு தான் இருக்கிறாய். ஒரு நேரம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இல்லை, கவலைகளும் வேதனைகளோடும் தான் இருக்கிறாய். எனக்கு உன்னுடைய வேதனையெல்லாம் பார்க்கும் பொழுது சீக்கிரமாக அனைத்தையும் முடித்து வைக்க வேண்டும். உன்னுடைய கவலைகளை எல்லாம் நிச்சயமாக மூட்டை கட்டி விட வேண்டும். உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உடனுக்குடனேயே கிடைத்துவிட வேண்டும் என்றுதான் தோன்றும். நீ வேண்டுமானாலும் பார், கூடிய சீக்கிரமாக நீ வேண்டியது அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அனைவரும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை கேள்விகளுக்கு மேல் கேள்விகள் கேட்டார்களோ அவர்களுடைய வாயெல்லாம் கொஞ்ச நாளில் மூடப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் கிடைக்கப் போகிறது. எதிர்பார்த்து கொண்டு இருந்த சுப செய்தி வரும். உன்னுடைய வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழமோ இல்லை 1 ரூபாய் காசோ 2 ரூபா காசோ, இந்த காசு மாதிரி இருக்கிறதோ பணம் மாதிரி இருக்கிறதோ அது உன்னுடைய வீட்டு வாசலில் கிடந்தால் எடுக்காதே. எலுமிச்சம்பழமோ அதை மிதிக்காதே. புரிகிறதா? பூ பழங்கள் ஏதாவது வாசலில் வந்து இருந்தால் அதையெல்லாம் தொட்டுக்கூட பார்க்காதே. புரிகிறதா? அது எல்லாமே தீய விஷயத்தை செய்து கூட உன்னுடைய வீட்டு வாசலில் வைத்திருக்கலாம். நிச்சயமாக அதற்கான திட்டங்கள் அனைத்தும் போய்கொண்டுதான் இருக்கிறது.
உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இந்த விஷயம் நடந்துவிட வேண்டும், அந்த விஷயம் நடந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருவரும் திட்டம் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் இன்னும் எனக்கு புரியவில்லை. ஒரு நாள் பார்த்தால் ஒருவனை திட்டுவாய், ஆனால் இன்னொரு நாள் பார்த்தால் அதே நபரை பரவாயில்லை சாயி, பார்த்துக்கலாம், அவன் தப்பு செஞ்சா அவன் அனுபவிச்சுக்குவான் அப்படின்னு விடுவேன். அதனால ஒன்று என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் உனக்கு ஒன்று தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நிலையாக இரு. ஒவ்வொரு விஷயத்திலேயும் மனசை அலப்பாய விடாத. இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலையும் படாத. நிம்மதியாக தூங்கு, நிம்மதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய். காலம் முழுக்க உனக்கு நான் துணையாக இருப்பேன். எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் மற்றவங்க வியக்கிற மாதிரியும் நடத்தி கொடுப்பேன்னு தவிர உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கலக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே உன்னை கொண்டு போகவே மாட்டேன். இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும். முக்கியமாக பல பேர் உனக்கு தவறுகளை செய்திருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனையை கொடுக்க வேண்டுமோ அனைத்து தண்டனைகளையும் கொடுத்து அவர்களுக்கு நிச்சயமாகவே என்னென்னலாம் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையும் தண்டனையாக கொடுப்பேனே தவிர உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிமிஷம் கூட துரோகம் செய்ய நான் யாரையுமே விடமாட்டேன். அம்மா, என்னதான் உனக்கு வேண்டும்? கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலை என்ற ஒன்றுக்குள் போகாதே. உனக்கு எதுவாக இருந்தாலும் நான் கொடுப்பேன். நீ ஆசைப்படும் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். யதார்த்தமாக சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக நடக்கிறது என்றால் தயவு செய்து அதை எடுத்துக்கொள். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறதே, என்னென்னமோ விஷயமெல்லாம் வாழ்க்கையில் நடக்கப் போக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று எடுத்துக்கொண்டு நல்லபடியாக வாழப்பார். உன்னுடைய தோல்விகள் எல்லாம் முடிந்தது. இனிமேல் வரும் நாட்கள் அனைத்தும் இன்பத்திலேயே உன் வாழ்க்கையில் இருக்கும். ஆசையாக சில விஷயங்கள் நான் செய்ய வரும் பொழுது தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி மட்டும் விட்டு விடாதே. எல்லாமே ஒரு காலம் வரைக்கும் தான் கஷ்டம் எல்லாம். கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று வரும் நேரம் வந்த பிறகு இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று நினைக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் சில தவறான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அதை நான் சொல்லிவிட்டேன். புரிகிறதா? நான் சொல்லிவிட்டேன். இந்த விஷயம் நடக்க போகுது, அந்த விஷயம் நடக்க போகுது, எல்லா விஷயத்துலேயும் தெளிவாக இருன்னு சொல்லிட்டேன். இனிமே என்னென்னலாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் நீதான் பொறுப்பு. நிறைய கனவுகளோடு நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உனக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் போட்டு அளவுக்கு மீறி குழப்பத்திலேயே நீ இருந்து கொண்டே இருந்தால் எல்லாமே ஒரு காலம் பயமாகிவிடும். உன்னால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாமல் ஆகும். நினைத்த விஷயங்கள் நடக்காமல் போகும். அதனால் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நம் வாழ்க்கை மாறும். எல்லாம் நமக்கு பிடித்தது போல நடக்கும் என்று சந்தோஷமாகவும் கவலை இல்லாமலும் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையையும் நீ வாழு. நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது அனைத்தும் உனக்கு கிடைக்கட்டும். நீ துளைத்த அனைத்து சந்தோஷங்களும் உனக்கு திரும்ப திரும்ப கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சமாவது என்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் உனக்காக செய்து கொடுப்பேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சாய் இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? சாய் ஆகிய நான் இன்பத்திலும் துன்பத்திலும் அனைத்து விஷயத்திலேயும் நான் உனக்கு என்றும் என்றென்றும் துணையாகவே இருப்பேன். நாளுக்கு நாள் இனி இன்பங்கள் மட்டுமே. இனிமேல் சந்தோஷமாக இரு எப்பொழுதும், எல்லா நாளும். இனிமேல் மற்றவங்களை நினைத்து பயப்படுவதோ மற்றவங்களை நினைத்து
எப்போ பார்த்தாலும் ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசிப்பதோ வேண்டாம். இனி எல்லாம் நல்லதுக்கே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.